சூப்பர் சார். நம்ம அப்படியே வந்து காலர் கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ. ஹாய், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்கன்னு சொல்லிடுங்க. அப்படியே டிவி வால்யூமை மியூட் பண்ணிடுங்க. உங்களுக்குள்ளேயே பேசிக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே பேசிட்டு தான் இருப்பாங்க பாருங்க அவங்க அது மாதிரி. ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க சார். ஹலோ. ஹலோ தான் உங்களுடைய பேரா சார்? சூப்பரா இருக்கு. யாரு வச்சாங்க இந்த பேரு? வேல்முருகன் சார். எங்க இருந்து கால் பண்றீங்க? திருநெல்வேலியில இருந்து. சூப்பரா கால் பண்ணிருக்கீங்க. சார் இருக்காங்க. சார் கிட்ட என்ன கேட்க போறீங்க? எதுல இருந்து சார்? சாமியில இருந்தா? ஆனா சார், நீங்க சார் நடிச்ச படத்தை பாத்திருக்கீங்களா வேல்முருகன் சார்? அவரே பார்த்ததுல இல்ல பாத்திருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாம கால் பண்ணிருப்பாங்க. ஆனா கால் கிடைச்சதே எல்லாரும். வேல்முருகன் சார், சாமி படத்துல எந்த சாங் சார் வேணும்? அந்த ஷோ நம்ம பண்ணல சார். ஆக்சுவலி சார் இருமா, அவர் ஆசை நிறைவேற்றும். என்ன பிரச்சனை? அப்படிலாம் சொன்னா பண்ண மாட்டாங்க, நீங்க வேற. சார், அந்த என்ன சாமி படத்துல என்ன பாட்டுன்னு கேக்குறாங்க சார் மேடம்? அவங்க வேற யார்கிட்டயும் கேக்குறாங்க சார். உங்களுக்காக கேக்குறீங்களா இல்ல வேற யாருக்காகவும் கேக்குறீங்களா? என்ன பாப்பாக்காக சார்? ஓ, ஓகே ஓகே சார். நீங்க சொல்லுங்க, வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? பாப்பா என்ன பண்றாங்க? அவங்க கிட்ட போன் கொடுக்குறீங்களா? ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க. சுமித்ரா. சுமித்ரா, நீங்க என்ன பண்றீங்க? நீங்க டிவி தான் பார்த்துட்டு இருக்கீங்களா? அமேசிங். எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காங்க பாத்தீங்களா? நீங்க அப்பா கிட்ட போன் கொடுத்துருங்க. பெஸ்ட் ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க இன்னைக்கு நம்ம ஷோல. நீங்க அவங்க கிட்ட பேசுறீங்களா? ஹாய் மா, எப்படிமா இருக்கீங்க சுமித்ரா? இப்ப அவங்க அப்படியே ஷை ஆயிடுச்சு, அவ்வளவுதான். சுமித்ரா கேக்குதா? என் தலைய வரப்படாது. ஹாய் மா. எந்த சாமிமா? அந்த சாமி. இந்த சாமி டூல இருந்து. ஆக்சுவலி அது வந்து வேற ஷோ சுமித்ரா. இங்க வந்து நீங்க கேக்குற பாடல் போடுற ஷோ கிடையாது இது. இன்னைக்கு வந்து நம்ம ஷோல ஆமா, ஆனா நல்ல பாட்டு நாங்க போடுவோம் கண்டிப்பா. நீங்க எதிர்பார்த்ததை விட சூப்பர். நானே பாடணுமா? இல்ல எனக்கு புரியல. யாருமா நீங்க? கால் பண்ணி எங்களை கலாய்க்கிறீங்களா? சுமித்ரா சூப்பர். ப்ளீஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அவங்க வந்து பேசணும் தான் கால் பண்ணிருக்காங்க. ஆனா சில பேருக்கு லைன் கிடைச்சா என்ன பேசுறதுனே தெரியாது. என்ன பேச தெரியாது. ஓகே, சாமி படம் பாட்டு கேக்குறாங்க. ஆனா என்ன தெரியல, அவங்க பயங்கரமான ஃபேனா இருப்பாங்க போல. ஹலோ, உங்களுடன் இன்னைக்கு நம்ம ஷோல ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட், கல்லூரி படத்துல நடிச்ச வினோத் சார் நம்ம கூட இருக்காங்க. அப்படியே காலர் வைப்பு லைன்ல இருக்காங்க. அவங்க கூட பேசலாம். ஹலோ. ஹலோ. வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. நாகரத்னம். நாகரத்னம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பரா இருக்கேன் நாகரத்னம். நீங்க வந்து டிவி பார்த்துட்டு இருக்கீங்களா? இப்ப நம்ம கூட ஒரு சூப்பரான கெஸ்ட் இருக்காங்க. ஆமா. ஹாய் சார். ஹலோ சார், எப்படி கல்லூரி படத்துல நடிக்கும்போது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கல்லூரி படம் அது வந்து நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது நடித்தது. சினிமா பற்றி எதுவுமே தெரியாது. எதுவுமே இல்லாமல் ஒரு ஷூட்டிங் எப்படி நடந்துக்கணும் எதுவுமே தெரியாமல் போய் நடித்தது. ஒரு அங்கே நடித்தது பண்ணது எல்லாமே வந்து ஒரு தேட்டர் ஆர்டிஸ்டாக பண்ணதை தாண்டி அது எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு எதுவுமே இல்லை. அதில் ஜஸ்ட்டு நான் அப்படியே டேரக்டர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சேன், அவ்வளோதான். அப்படி தான் பண்ணேன் அந்த படத்தை. ஆமாம் சார். ஆமாம், அதில் என்னென்னா இப்போது ஒன்று இந்த பக்கம் தனுஷ் சார், இந்த பக்கம் ரோபனா இருக்காங்கன்னும் போது நான் நிறைய ஹோம் ஒர்க் பண்ணேன். வீட்டில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணேன். இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு யோசிச்சு நிறைய பண்ணேன் அந்த படத்தில். அவங்களும் நடிக்கும் போது ஒரு நம்ம என்ன தான் நல்லா நடிக்கிறோம் என்ன பண்ணுறோன்றதை தாண்டி எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட்டில் ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட் அவங்க. ஸோ அவங்க நடிக்கும்போது நம்ம ஒவ்வொரு வாட்டியும் சர்ப்ரைஸ் ஆகிட்டு தான் இருப்போம். அந்த சர்ப்ரைஸை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படம் பண்ணும்போது எனக்கு. கேட்டுட்டீங்களா? ஆக்சுவலி அவங்க இவ்வளவு பேசவே மாட்டாங்க. யூசுவலா வந்துட்டு இந்த மாதிரி கேள்விலாம் எங்க கிட்ட கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்களே நாகரத்னம். எப்படி? ஆமா, நல்லா பாத்துருக்கீங்க அப்ப அந்த ரெண்டு படத்தையும். அதான் அப்ப ரெண்டு படமும் பார்த்தது தானே அதுக்கு பேரு. இல்ல இல்ல படம் முழுசா பார்க்கல, கொஞ்சம் போட்டு காமிச்சாங்க ட்ரெய்லர் மாதிரி, அந்த பார்த்தது. நடிச்சவங்களுக்கு அது எப்படின்னு தெரியும்ல. ஓகே அதனால கேட்கலாம்னு தோணுச்சு, அதே கேட்டேன்.
சூப்பர் சூப்பர், தேங்க்யூ நாகரத்னம், ரொம்ப அழகா பேசுனீங்க. தேங்க்யூ so மச் ஃபார் காலிங். ஆக்சுவலி அவங்க சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து 2 படம் 2 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க. ஆனா அதை தாண்டி நீங்க நிறைய படம் பண்ணிருக்கீங்க. அந்த படத்தை பத்தி எல்லாம் சொல்லுங்களேன். சிண்ட்ரெல்லான்னு ஒரு படம் கூட நீங்க பண்ணிருக்கீங்க. சிண்ட்ரெல்லா அது ஒரு பேய் படம் தானே? ஆமா. நான் பாத்திருக்கேன் ஆக்சுவலி அந்த படத்தை. சோ அது வேற ஜான்ரு. ஆமா. அது பண்ணும்போது என்னன்னா லைக் இப்போ பேய் படம் நம்ம எடிட் பண்ணி மியூசிக்லாம் போட்டு டிவியில் பார்க்கலாம். நடிக்கும் போது வேற சர்ப்ரைஸ் இருக்கும். ஜாலியா தானே இருந்திருக்கும். ஆமா. இப்போ அங்கே ஏதோ வருது பாருங்க அப்படி இங்கே எதுவுமே இருக்காது. அவங்க லைட் பிடிச்சிட்டு பாரு. இதெல்லாம் இமேஜின் பண்ணி பண்றது அது. சோ ஆனா பாக்குறவங்களுக்கு தான் அது பயமா இருக்கும், நடிச்சவங்களுக்கு வந்து பயமாவே இருக்கும், ஜாலியா தான் இருக்கும். ஆமா. ஓகே, நம்ம அப்படியே வந்து அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். ஹலோ ஹலோ, டிவி வால்யூமை தயவு செய்து மியூட் பண்ணவும். ஆமா, காது எனக்கு வலிக்குது இங்க. ஹலோ மேடம், சார், டிவி வால்யூம் தயவு செஞ்சு ப்ளீஸ் மியூட் பண்ணிடுங்க. இப்போ உங்க பேரும் எங்க இருந்து கால் பண்றீங்கன்னு சொல்லுங்க. விஜய், நம்ம கூட வந்து வினோத் சார் இருக்காங்க. ஆமா மேடம், வேற வேலை இல்லை மேடம், நடிச்சுதான் மேடம் ஆகணும். என்ன மேடம், நீங்க இப்பதான் தூங்கி எழுந்திருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப ஸ்லோவா பேசுறீங்களே மேடம். ஹை ஸ்பீட்ல பேசுறீங்களா மேடம்? ஒண்ணு எல்லாரும் எக்ஸிட் ஆகி படபடன்னு பேசுவாங்க. ஆனா இது என்ன மேடம் இந்த ஸ்பீட்ல பேசிட்டு இருக்கீங்க? நீங்க புதுசா இருக்கே இது. சர்ப்ரைஸ் ஆகி ஷாக் ஆகி ஆமா ஸ்லோ மோஷன் ஆயிட்டீங்க. ஓகே, நீங்க சார் கிட்ட ஏதாவது क्वेश्चन கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? வேற ஏதாவது கேள்வி உங்களுக்கு அவர்கிட்ட கேட்கணும், எனக்கு இது அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? அதெல்லாம் இல்லைங்க மேடம். படம் நல்லா இருக்கான்னு கேட்கல மேடம், நான் நல்லா நடிச்சேனான்னு சொல்லுங்க மேடம். இல்லையா? எதா உங்களுக்கு கேட்கலையா மேம்? படம் ஓகே, நான் இப்படி நல்லா நடிச்சேனா அப்படி கேட்குறேன் மேம். நல்லா இருக்கேன் மேடம், நல்லா இருக்கேன். தேங்க்யூ so much for calling.